மனைவிய சாத்தானுக்கு பலி கொடுத்து நம்ம எலெக்ஷன்ல ஜெயிச்சிடலான்னு புருஷன் நினைக்கிறான். இது தெரியாம புருஷன் மனசு குறாம சொன்னதெல்லாம் செஞ்சா சொர்க்கத்துக்கே போயிடுவோம் அப்படின்னு மனைவி அவன் சொல்றதெல்லாம் செய்யறான். இவ கடைசியா அந்த கொடூரமான கனவு கிட்ட இருந்து தப்பிக்கிறானா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. நான் இன்னைக்கு சொல்ல போற படத்தோட கதை உங்களுக்கு ஒரு ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம படத்தோட ஹீரோயினி ஃபரா. இவ படிச்சு வளர்றது எல்லாமே ஒரு இஸ்லாமிக் ஆர்ஃபனேஜ்ல தான். அங்க ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் அந்த ஆர்ஃபனேஜை பாத்துக்கிறாங்க. ஒய்ஃப் பேரு உமி, ஹஸ்பண்ட் பேரு உஸ்தாத். இவங்க அந்த ஆர்ஃபனேஜ்ல இருக்க எல்லாருமே தங்களுடைய குழந்தைகள் மாதிரியே அன்பா பாத்துக்கிறாங்க. அல்லாஹ்வை பத்தி அவங்களுக்கு எல்லாம் போதிக்கிறாங்க. குரான்ல எப்படி நடந்துக்கணும்னு இருக்குன்றத இவங்களுக்கு எல்லாம் சொல்லி தராங்க. சோ குரான்ல ஹஸ்பண்ட் பேச்ச மீறாம அவங்க சொன்னது எல்லாமே செஞ்சா ஹஸ்பண்ட சந்தோஷமா பாத்துக்கிற மனைவிகள் எல்லாமே சீக்கிரமா சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க அப்படின்ட்டு, ஹஸ்பண்ட் பேச்ச கேட்கலன்னா அவங்க எல்லாருமே நரகத்துக்கு போயிடுவாங்க அப்படின்னு இருக்கு அப்படின்றத போதிக்கிறாங்க. எப்பவுமே இந்த விஷயங்களையே கேட்டுட்டே இருக்கிற ஃபரா நம்ம சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். இந்த சமயத்துல வஹாப்னு ஒருத்தன் இந்த ஆர்ஃபனேஜுக்கு வரான். அந்த ஊரோட எலெக்ஷன்ல அவன் தலைவர் போஸ்ட்டுக்கு நிக்கிறான். இந்த ஆர்ஃபனேஜ்ல இருக்க ஏதாவது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண நினைக்கிறான். ஸோ இவனுக்கு நல்லாவே தெரியும் இங்க இருக்கிற பொண்ணுங்கள்லாம் ரிலீஜியஸா ரொம்ப கான்சியன்ஸா இருப்பாங்கன்னு. அவன் ரொம்ப நல்லவன்றதுனாலையும் ஆல்ரெடி அந்த ஆர்ஃபனேஜுக்கு ஹெல்ப் பண்ணி இருக்குன்றதுனாலையும் உஸ்தாத் இதுக்கு ஓகே சொல்லிடுறாரு. இந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கிற ஃபரா உமி கிட்ட தன்னோட விருப்பத்தை சொல்றா. ஆல்ரெடி வஹாப் அவ ஆர்ஃபனேஜ்ல நிறைய தடவை பார்த்திருப்பா. சோ அவரை கட்டிக்க விருப்பத்தை தெரிவிக்கிறா. உடனே வஹாப்க்கும் ஃபராக்கும் கல்யாணம் ஆகுது. வஹாபோட வீட்டுல ஃபரா போய் வாழ ஆரம்பிக்கிறா. இவங்களோட வாழ்க்கை ஆரம்பத்துல எல்லாருடைய வாழ்க்கை மாதிரியும் ரொம்ப சந்தோஷமா ஆரம்பிக்குது. வஹாப்க்கு அந்த ஊர்ல ஒரு சின்ன சப்போர்ட் தான் இருக்கு. கூட்டத்துல தன்னோட மனைவியை இன்ட்ரடியூஸ் பண்றான். இப்பதான் இவளுக்கு அமானுஷ விஷயங்கள்லாம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. அவளோட ஹஸ்பண்ட் பேசிட்டு இருக்கும்போது யாரோ இவளை பின்னாடி இருந்து கூப்பிடுற மாதிரி இருக்கு. இவளும் சுத்தி சுத்தி தேடுறா. அப்ப கூட்டத்துக்குள்ள ஒரு கருப்பு உருவம் உட்கார்ந்துட்டு இருக்கு. வஹாப் பேசி முடிச்சதும் உட்கார்ந்துட்டு இருந்த எல்லாருமே எழுந்து நின்று சப்போர்ட் பண்றாங்க. ஒரு பொண்ணு மட்டும் உட்கார்ந்துட்டே இருக்கா. திடீர்னு அவளோட மூக்குல இருந்து பிளட் வர ஆரம்பிக்குது. எல்லாருமே அந்த பொண்ணையே கவனிக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயினி அந்த கருப்பு உருவம் எங்க போச்சுன்னு பார்த்துட்டு இருக்கா. அந்த உருவம் நம்ம ஹீரோயின் கண்ணு முன்னாடியே வந்து நிக்குது. அவ ரொம்பவும் பயந்து போயிடுறா. உடனே அவளோட ஹஸ்பண்ட் அவளை அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறான். வஹாபோட ஆப்போசிட் எலெக்ஷன்ல நிக்கிறவன் அகங். இவன் தான் வருஷம் வருஷம் அந்த ஊர்ல தலைவரா ஜெயிச்சிட்டு இருக்கவன். இவனை எதிர்த்து தான் வஹாப் நிக்க போறான். சோ தன்னோட ஒய்ஃபுக்கு அந்த ஊர்ல இருக்க பாலிடிக்ஸ் எல்லாம் அவன் சொல்லி தரான் வஹாப். அப்ப அவளுக்கு ஒரு டவுட் வருது. எலெக்ஷன்ல யாராவது ஈவிலா ஏதாவது பண்ணுவாங்களா அப்படின்னு கேக்குறா. அவன் என்ன மீன் பண்றான்னா, இன்னைக்கு கூட்டத்துல பார்த்த கருப்புருவம் யாராவது தன்னோட புருஷன் எலெக்ஷன்ல நிக்கிறத பிடிக்காம ஏவி விட்டு இருப்பாங்களோ அப்படின்னு நினைச்சு அவளோட புருஷன் கிட்ட கேக்குறா. ஆனா அவளோட ஹஸ்பண்ட் சிரிக்கிறான். ரெண்டு பேரும் அந்த விஷயத்த அப்படியே விட்டுறாங்க. அன்னைக்கு நைட்டு ஃபரா தனியா வீட்டுல சமைச்சிட்டு இருக்கா. அப்ப அவளோட ஹஸ்பண்ட் பின்னாடி இருந்து அவளை கட்டி பிடிக்கிறான். அவ திரும்பி பார்க்கும்போது அங்க யாருமே இல்லை. அவளுக்கு ஒண்ணுமே புரியல. சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்கா. அவளோட ஹஸ்பண்ட கூப்பிடுறா. ஆனா அந்த ரூம்ல அவளை தவிர வேற யாருமே இல்ல. இவ குழப்பத்திலே இருக்கா. அப்போ வீட்டோட வேலைக்கார அம்மா உள்ள வராங்க. அவங்க இவளை கூப்பிட்ட உடனே இவ ஒரு செகண்ட் பயந்து போயிடுறா. அவங்க பால் எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க. ஆனா இவ வேண்டான்னு சொல்லிடுறா. மறுபடியும் போய் சமையல கண்டினியூ பண்றா. இந்த தடவை உண்மையிலே அவளோட ஹஸ்பண்ட் வந்து பிடிக்கிறான். இவளுக்கு ஒரு செகண்ட் ஹார்ட் பீட்டே நின்னு போயிடுது. ஹஸ்பண்ட் இவளை உட்கார வச்சு அவளுக்கு நெயில் கட் பண்ணி விடுறான். அப்போ அவளோட கையையும் சேர்த்து கட் பண்ணிடுறான். அவன் தெரியாம பண்ண மாதிரியே சாரி கேட்கிறான். அவளும் சரி விடுங்க அப்படின்னு சொல்லிடுறா. அவன் அங்க இருந்து எழுந்து போனதும் யாரோ இவளை தொடர மாதிரியே ஃபீல் ஆகுது. இவளோட ரத்தத்தை தொடச்ச துணி அப்புறம் இவளோட நகங்கள்லாம் எடுத்துக்கிட்டு அந்த வேலைக்காரி வீட்டோட பின்புறம் போறா. அவளோட நகை ரத்தத்தெல்லாம் வச்சு பூஜை போட ஆரம்பிக்கிறா. அங்க இருந்த மாட்டோட கண் எல்லாமே சிவப்பா மாற ஆரம்பிக்குது. வீட்டுக்குள்ள நம்ம ஹீரோயினி கடவுளை தொழுதுட்டு இருக்கா. அதை ஃபுல்லா அவளால செய்ய முடியவே இல்லை. யாரோ இவளை கூப்பிடுற மாதிரியே இருக்கு. பாதியிலே இவ எழுந்துடுறா. யாரோ கதவை தட்டுற மாதிரி இவளுக்கு சத்தம் கேக்குது. இவளும் இந்த நேரத்துல யார் வந்திருப்பான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு கதவை நோக்கி நடந்து போறா. இவளால வெளியே நல்லாவே பார்க்க முடியுது. வெளியே யாருமே இல்ல. வீட்டுல இருக்க எல்லா லைட்ஸுமே எரிஞ்சு எரிஞ்சு அணையுது. ரேடியோவும் தானும் ஆன் ஆகி போயிட்டு இருக்கு. பயந்து போன இவ அதை ஆஃப் பண்ண கிட்ட போறா. ஆனா எல்லாமே டக்குன்னு ஆஃப் ஆயிடுது. வீடே ஃபுல் இருட்டாயிடுது. மறுபடியும் கதவு தட்டுற சத்தம் கேக்குது. இவ கதவை நோக்கி நடக்கிறப்போ எதையோ மிதிச்சு கீழே வேறா. அது என்னன்னு எடுத்து பாக்குறப்போ ஏதோ மிருகத்தோட சதை மாதிரி அது இருக்கு. பயந்து போய் அதை தூக்கி போட்டுட்டு டேபிள் கீழே பாக்குறா. அப்போ ஒரு மாட்டோட காலோட பொண்ணோட உருவம் மிருகத்தை சாப்பிட்டுட்டு இருக்கு. அதை பார்த்ததுமே சத்தம் போட்டு மயங்கி
மயங்கி வீழ்ந்துடுறா. அவ மார்னிங் எழுந்துக்கிறப்போ பெட்ல படுத்துட்டு இருக்கா. அவ பார்த்த எல்லாமே கனவா இல்ல நிஜமானே அவளால நம்ப முடியல. அவளோட ஹஸ்பண்ட் பாசமா வந்து இன்னைக்கு நம்ம வெளியே போலாம், வீட்டு வேலைக்காரி உனக்கு மேக்கப் போடுவா அப்படின்னு சொல்றான். ஆனா இவன் நானே போட்டுக்கிறேன்னு கேக்குறா. அவளோட ஹஸ்பண்ட் வந்து வேலைக்காரியை கூப்பிட்டுட்டு மேக்கப் போட சொல்லிட்டு போயிடறான். அவங்களும் வந்து மேக்கப் போடுறாங்க. இவள மந்திரத்தினால ஹிப்னடைஸ் பண்றாங்க. கல்யாணம் ஆகி இன்னைக்கு தான் அந்த ஆர்ஃபனேஜுக்கு மறுபடியும் ஃபரா வரா. அவ ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அவளோட ஆர்ஃபனேஜ் ஃப்ரெண்ட்ஸுக்கும் பெஸ்ட் ஃப்ரெண்டான டினாக்கும் இவளை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். கூட்டத்துல உஸ்தாத் பேசிட்டு இருக்காரு. அப்போ ஃபராக்கு பின்னாடி அந்த கருப்பு உருவம் உட்கார்ந்துட்டு இருக்கு. இவ ஒரு செகண்ட் திரும்பிட்டு மறுபடியும் திரும்பி பாக்குறப்போ அந்த உருவம் நடந்து போயிட்டு இருக்கு. அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இவளும் எழுந்து போறா. ரெஸ்ட் ரூம் உள்ள ஒவ்வொரு டோரா இவ செக் பண்ணிட்டே போறா. அப்போ ஒரு ரூமோட கதவு கீழே 2 மாடோட கால் மட்டும் தெரியுது. இவ உடனே அந்த ரூமை திறந்து பாக்குறா. உள்ள யாருமே இல்ல. நம்ம மனசுக்கு தான் இந்த மாதிரி எல்லாம் தோணுதோ அப்படின்னு நினைச்சு ஃபேஸ வாஷ் பண்றா. அப்போ இவளுக்கு ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. பயந்து போய் இவ பாக்குறப்போ தத்ரூபமா அந்த உருவத்தை பாக்குறா. அப்படியே விழுந்துடுறா. அப்பான்னு அவளோட ஒரு ஃப்ரெண்டு உள்ள வரா. அந்த கருப்பு உருவத்தை காணும். இவ வெளில உட்காந்துட்டு இருக்கப்போ அகங்கோட உருவத்தை பாக்குறா. நெக்ஸ்ட் செகண்ட் இவளோட ஹஸ்பண்ட் கட் அவுட் எல்லாமே கீழே விழுது. அவனுக்குமே மூக்குல இருந்து ரத்தம் வருது. அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோயினி யாரோ நீ ஜெயிக்க கூடாதுன்னு ஏதோ ஈவிலா பண்றாங்கன்னு எனக்கு தோணுது அப்படின்ட்டு அவளோட ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றா. உங்களுக்கு எதுவும் ஆக கூடாதுன்னா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றா. உடனே அவன் அப்படின்னா இந்த பாலை குடிச்சிட்டு நிம்மதியா தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு பாலை குடிக்க வைக்கிறான். இவளும் பாலை குடிச்ச உடனே வீட்டுக்கு மேல ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. மொத்த பவருமே ஆஃப் ஆயிடுது. அவ ஹஸ்பண்டும் வீட்டு வேலைக்காரியும் அவளை அந்த ரூம்லயே இருக்கு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வெளில போறாங்க. இவளும் அல்லாஹ்வை வேண்டிக்கிட்டே இருக்கா. இவ வெளியே பார்க்கும்போது நிறைய பேரு முகத்தை மறைச்ச மாதிரி இவ வீட்டு வாசல்ல நின்னுட்டு இருக்காங்க. அந்த ரூமுக்குள்ள அந்த கருப்பு உருவம் வந்து நிக்குது. இவளோட கண்ணோட கண்ணை வச்சு அந்த கருப்பு உருவம் பாக்குது. இவ பயந்து போய் அவளோட ஹஸ்பண்ட தேடி ஓடுறா. அவன் வீட்டுக்கு நடுவுல உட்காந்துட்டு அகங்கோட போட்டோவை வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கான். இவ போய் அவனை எழுப்ப பாக்குறா. அப்ப அந்த கருப்பு உருவம் இவளை பின்னாடி வந்து பிடிச்சு பொசஸ் பண்ணிடுது. அவளை அறியாமலேயே அந்த அகங் வீட்டுக்கு இவ போறா. இவ கண்ணை திறந்து பாக்குறப்போ அவர் இறந்து போயிருக்கிறாரு. அவரை இவ கட்டிட்டு இருக்கா. இவளோட கையை இவளால கண்ட்ரோலே பண்ண முடியல. அப்போ இறந்து போன அந்த உருவம் எழுந்து உட்காருது. இவ கத்திக்கிட்டே அப்படியே பெட்ல இருந்து எழுந்துக்கிறா. இவளுக்கு நடக்கிறது எல்லாம் உண்மையா பொய்யா கனவா எதுவுமே புரியல. அப்போ அகங் இறந்துட்டாருன்னு இவங்க வீட்டுக்கு தகவல் சொல்றாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே அவரோட இறப்புக்கு போறாங்க. அங்க போன உடனே இறந்து போனவரை பார்த்ததுமே இவளுக்கு பயம் வருது. இவ பயத்திலேயே குரான் எடுத்து படிக்கலான்னு ஓபன் பண்றா. ஆனா அதுல இருந்த எழுத்துக்கள் எல்லாமே மறைஞ்சு போய் புக்கே பிளைனா இருக்கு. சரின்னு அங்க இருக்கக்கூடிய இன்னொரு குரானை எடுத்து படிக்கிறா. ஆனா அவ கண்ணு முன்னாடி அதோட எழுத்துக்கள் எல்லாமே மறையுது. இவளுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு உஸ்தாதும் உம்மியும் கவனிக்கிறாங்க. அப்போ அகங்கோட பாடி எழுந்து நீதான் என்ன கொலை பண்ண அப்படின்னு சொல்லுது. இவ பயந்து போய் சத்தம் போட்டு அலறா. அவ ஹஸ்பண்ட் வந்து அவளை கொஞ்சம் டயர்டா இருக்கான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுறான். அவளை வளர்த்தவங்க பின்னாடியே வராங்க. ஆனா நான் என்னோட ஒய்ஃபை பாத்துக்கிறேன், அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு அவளோட ஹஸ்பண்ட் கூட்டிட்டு போயிடுறான். கார்ல அவ அகங் சாவுல ஏதோ எனக்கு சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்றா. உடனே அவளோட ஹஸ்பண்ட் என் பேச்ச கேளு, இதோட இந்த விஷயத்தை விட்டுடு, என் பேச்ச கேட்க மாட்டியா, நீ நரகத்து போகணும்னு ஆசைப்படுறியா அப்படிலாம் கேக்குறா. உடனே அவ சைலண்ட் ஆயிடுறா. ஆர்ஃபனேஜுக்கு வர உமி ஃபராக்கு என்ன ஆச்சோ அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. அவங்களே சமைச்சு ஃபராக்கு கொடுக்க சொல்லி டினா கிட்ட கொடுத்து விடுறாங்க. இவ சாப்பாடு கொடுக்க ஃபரா வீட்டுக்கு போறா. ஆனா ஃபராவோட ஹஸ்பண்டான வாஹிப் வந்து இவளை உள்ளே விடல. அவ ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா. ஃபுட்டை வாங்கிட்டு அனுப்பி விட்டுறான். அந்த வீட்டுல சுத்தி நிறைய பேர் இருக்கிறத டினா கவனிக்கிறா. ஏதோ தப்பு நடக்க போகுதுன்னு அவளுக்கு தோணுது. உமி கொடுத்த ஃபுட்டை ஃபரா சாப்பிட்டுட்டே இருக்கா. அப்போ அவளுக்கு கிச்சனுக்குள்ள டிஃப்ரெண்டா நாய்ஸ் கேக்குது. இவளும் அது என்னன்னு பார்க்க போறா. அப்போ அந்த சத்தம் ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்து வருது. ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ணி பார்த்தா வெள்ளை துணி உள்ள இருக்கு. அது அகங் இறந்து போகும்போது கட்டின துணி மாதிரி இருக்கு. இழுக்க இழுக்க அது வந்துட்டே இருக்கு. இவ அந்த துணி தான் அப்படின்னு ரியலைஸ் பண்ணதும் ஃப்ரிட்ஜை க்ளோஸ் பண்றா. பார்த்தா அகங்கோட பாடி இவ கண்ணு முன்னாடியே வந்து நிக்குது. பயந்து போய் இவ கீழே விழுந்து அலறா. அப்போ வீட்டு வேலைக்காரி அங்க வராங்க. ஃபரா கஷ்டப்படுறத பார்க்க அவங்களுக்கு கஷ்டமாவே இருக்கு. ஆனா வஹாபோட பேச்ச அவங்களால மீற முடியல. பாலை குடிக்க சொல்லிட்டு இவளோட முடிய கொஞ்சமா பிடுங்கிட்டு போயிடுறாங்க. இவளும் அவங்க என்ன பண்றாங்கன்னு நோட்டீஸ் பண்ணிட்டே இருக்கா. அந்த வேலைக்காரி அவளோட ஹஸ்பண்ட் கிட்ட போய் முடிய காட்டுறா. அவனும் சரின்னு சொல்லிட்டு அந்த முடிய வேலைக்காரி கிட்டயே கொடுத்துறான். அதை எடுத்துட்டு அவங்க வேற எங்கேயோ போறாங்க. உடனே இவ அந்த வேலைக்காரிய ஃபாலோ பண்ணிட்டே போறா. இவளோட முடிய வச்சு மந்திர பூஜையெல்லாம் வேலைக்காரி பண்ணிருக்கா. அந்த கருப்பு உருவத்தோட கை மட்டும் வந்து அந்த பூஜையில கலந்துக்குது. இவள அந்த வேலைக்காரியும் பாத்துடுறாங்க. இந்த பூஜையை பாக்குற இவ அதை ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்போ கருப்பு உருவம் கேமரா முன்னாடி வந்து நிக்குது.
எடுத்த வீடியோவை உடனே அவ ஃப்ரெண்ட் டீனுக்கு அனுப்புறா. இவளுக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சு போச்சுன்னு கண்டுபிடிக்கிற ஹஸ்பண்ட் நேரா வந்து அவளோட போனை வாங்கி சென்ட் பண்ண வீடியோ எல்லாம் டெலீட் பண்ணிடுறான். உன்னோட கடவுளை கும்பிடாதவங்க எல்லாம் இங்க நிறைய பேர் இருக்காங்க, நீ ஏன் அங்க போன அப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்டுறான். சென்ட் பண்ண வீடியோ டீனுக்கு ரிசீவ் ஆயிடுது. அதை ஓபன் பண்ணி பாக்குறப்போ டக்குன்னு டெலீட் ஆயிடுது. ஃபரா கிட்ட இருந்து வீடியோ கால் வருது. அதை அட்டன் பண்ணி பாக்குறப்போ கருப்பு உருவம் வந்து என்னை இனிமே டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லுது. இவ பயந்து போய் போனை தூக்கி போட்டுறான். மறுபடியும் அவளோட ஹஸ்பண்ட் பாலை எடுத்துட்டு வந்து நான் சொல்றதை கேட்டாதான் உன்னால கடவுளை அடைய முடியும், இந்த பாலை குடி அப்படின்னு சொல்றான். அவளுமே குடிக்கிறா. அரை மயக்கத்துல இருக்கப்போ கத்திய வச்சு அவளோட தோலை வெட்டி எடுக்கிறான். அந்த தோலை வச்சு சாத்தான அவனே வழிபட ஆரம்பிக்கிறான். அந்த பூஜையை முடிச்சுட்டு அதுல யூஸ் பண்ண பொருளை எல்லாம் அங்க இருக்கக்கூடிய மாட்டுக்கு போடுறாங்க. அந்த மாடுகள்ல இருந்து கறந்த பாலை ஊர் ஃபுல்லா சப்ளை பண்றாங்க. அவனுக்கு ஊர்ல இருந்த சப்போர்ட் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகுது. தோலை வெட்டின இடத்துல வீட்டு வேலைக்காரி மருந்து தடவிட்டு இருக்காங்க. அப்போ ஃபரா வந்து நான் கடவுளுக்கு சீக்கிரம் நெருக்கம் ஆகணும், சொர்க்கத்துக்கு போகணும்னு தான் கல்யாணம் பண்ணேன், ஆனா இப்போ நான் நரகத்துல வாழ்ற மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட புலம்புறா. அந்த வேலைக்காரிக்கு இதெல்லாம் பார்க்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. வஹாபோட பாப்புலாரிட்டி நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு. அப்போ ஒரு நாள் வஹாப் ஃபராவை கூட்டிக்கிட்டு வெளில வரான். கூட்டத்துல இருக்க எல்லாருமே அவளுக்கு பேயா தெரியுறாங்க. அந்த கருப்புருவம் உன்னோட சொர்க்கத்தை என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லுது. இவன் அந்த பேய்கள் எல்லாம் பார்த்து பயந்து கத்தி கூச்சல் போடுறா. அப்போ இதுக்கு மேல இவளுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு அவளை வளர்த்தவங்க ஆர்ஃபனேஜுக்கு கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஏதோ பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் பேச்ச மீறியும் அவங்க ஆர்ஃபனேஜுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. அங்க உஸ்தாத் கடவுள் பேரை சொல்லி மந்திரம் போடுறாரு. அதுக்கு ஆப்போசிட்டா வஹாப் சாத்தான் பேர்ல மந்திரம் ஓதிட்டு இருக்கான். அங்க இருக்க யாருமே வஹாப கவனிக்கவே மாட்டேன்றாங்க. அந்த பேயினால ஃபரா ரொம்ப கஷ்டப்படுறான். கடவுள் பேர்னாலே மந்திரம் போட்டுட்டு இருக்க உஸ்தாத அந்த பேய் தூக்கி போட்டுடுது. கடைசியா அவரு அல்லா பேர் சொல்றேன், அல்லா விட யாரும் பெரியவன் இல்ல அப்படின்னு சொன்ன உடனே அந்த பேய் டெம்பரரியா அந்த உடம்பு விட்டு போயிடுது. உடனே வஹாபி என் ஒய்ஃபுக்கு சரியாயிடுச்சு, நான் கூட்டிட்டு போயிடுறேன்னு வேக வேகமா அங்க இருந்து அவளை தூக்கிட்டு போயிடுறான். அப்ப அவளோட பாக்கெட்ல உம்மி ஒரு பேப்பரை வைக்கிறாங்க. உஸ்தாத் கிட்ட ஃபரா அவளோட ஹஸ்பண்ட் கிட்ட ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி தெரியுது, அவளை நாம போய் காப்பாத்தணும் அப்படின்னு உம்மி கேக்குறாங்க. ஆனா அவரு நீயே எதுவுமே அசியூம் பண்ணிக்காத அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கு அவங்க நாம தான் ஹஸ்பண்ட் பேச்ச மீறக்கூடாதுன்னு அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இங்க ஃபராவோட ஹஸ்பண்ட் கோவத்துல அவளை போட்டு அடிச்சு சித்திரவதை பண்றான். உன்னால பாரு நீ உன்னோட புருஷனை தலை குனிவுக்கு கொண்டு வந்துட்ட அப்படின்னு சொல்லி அவளை துன்புறுத்துறான். நீ சொர்க்கத்துக்கு போக வேண்டாமா, இப்படி பண்ண நீ நரகத்துக்கு தான் போகணும் அப்படின்லாம் புருஷன் சொல்றான். உடனே அவ நான் இப்போ இருக்கிறதே நரகத்துல தான் அப்படின்னு சொல்றான். கோவத்துல அவன் புருஷன் பெல்ட்டை கழட்டி அவளை அடிச்சு கொடுமைப்படுத்துறான். இதை பாக்குற வேலைக்காரிக்கு மனசை உடைஞ்சு போயிடுது. அவளை காப்பாத்தணும்னு முடிவு பண்றான். உடனே ஆர்ஃபனேஜுக்கு கால் பண்றா. ஆனா அதுக்குள்ள அவளோட ஹஸ்பண்ட் வந்துடுறான். அப்போ இங்க குரான்ல ஒரு ஈவில் ஹஸ்பண்ட் பத்தியும் சொல்லி இருப்பாங்க. சோ அது ஞாபகம் வந்து ஃபராவோட ஃப்ரெண்டு டீன் உமி கிட்ட சொல்றா. ஒருவேளை நம்ம ஃபரா அந்த மாதிரி ஒரு ஈவில் ஹஸ்பண்ட் கிட்ட மாட்டிட்டு இருந்தா என்ன பண்றது அப்படின்ட்டு. உடனே உஸ்தாத் வந்து ஃபராவை காப்பாத்த போறாரு. ஆனா வஹாபோட ஆளுங்கெல்லாம் அங்க வந்து அவரை தடுத்து நிறுத்திடுறாங்க. உமிய அங்கேயே இருக்க சொல்லிட்டு டீன் மட்டும் ஃபராவை காப்பாத்த போறா. இங்க ஃபராவை எப்படியாவது தப்பிக்க வச்சிடலான்னு அந்த வேலைக்காரி யாருக்கும் தெரியாம கூட்டிட்டு போறாங்க. ஆனா வஹாபோட ஆளுங்க அதை கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்போ ஃபரா அவளோட ஹஸ்பண்ட் கிட்ட நீங்க சாத்தான் கிட்டே டீல் போட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறா. உடனே அதுக்காக அந்த சாத்தான் எனக்கு எல்லா பவரும் கொடுக்குது, இதை நடத்த உன்ன மாதிரி ஒரு பொண்ணு மட்டும் தான் எனக்கு தேவைப்பட்டது, உன்னை அந்த சாத்தானுக்கு பலி கொடுத்துட்டா நான் இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சிருவேன், எல்லா பவரும் எனக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்றான். இவ எவ்வளவு கெஞ்சியும் அவன் விட மாட்டான். அப்பவும் இவ அல்லாவை வேண்டிக்கிட்டே இருக்கா. அந்த டைம் பாக்கெட்ல இருந்த பேப்பர் இவ கைக்கு கிடைக்குது. அதுல குரானோட எழுத்துக்கள்லாம் இருக்கு. அந்த வசனத்தை இவ தனக்குள்ளேயே சொல்ல ஆரம்பிக்கிறா. அப்போ டீன் அங்க வந்து ஃபராவை காப்பாத்துறா. கோவத்துல வஹாப் டீனையே கொன்னுடுறான். கடைசியா ஃபரா வஹாபோட நெஞ்சிலே குத்தி கொன்னுடுறா. அங்க இருந்து அவ தப்பிச்சு வெளில வரா. இதோட இந்த படம் முடியுது. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீக் இதை விட பயங்கரமான ஒரு கதையோட வரேன். பாய்.